சின்ன பொண்ணு, எம்மா, இன்னும் ரெண்டு பேரையும் ஆள் அணக்கமே இல்ல. காலையிலேயே பட்டெல்லாம் எடுக்க போறேன்னு வீட்ல இருந்து சீக்கிரமா கிளம்புனா இன்னும் வரலையா? நிச்சயம்லாம் கல்யாணம்னு ஃபங்க்ஷன் வந்தாலே இந்த சின்ன பொண்ணை கையில பிடிக்க முடியாத. இன்னும் கமலாக்கா வீட்டுலதான் இருக்கான்னு நினைக்கேன். எதுக்குங்க வீட்டு வாசல்ல வரும்போதே சின்ன பொண்ணு எம்மான்னு சத்தம் போட்டுக்கிட்டே வரீங்க? வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே? சின்ன பொண்ணு வீட்டுக்குள்ளதான் இருக்கியா? நான் நினைச்சேன் நீயும் எங்க அம்மாவும் ஒருவேளை கமலாக்கா வீட்டுல இல்லன்னா பாரதித்த வீட்டுல இருக்கேன்னு நினைச்சேன். ஏங்க கதவு திறந்து கிடக்கலாங்க, நாங்க என்ன கதவு திறந்து போட்டுட்டா எல்லாரும் வீட்டுக்கும் போயிட்டு இருக்கோம். ஆமா, கதவு திறந்துதான் கிடந்துச்சு. நான் அதை நினைச்சு கூட பாக்கல சின்ன பொண்ணு. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த சின்ன பொண்ணு வாங்கிக்க. என்னங்க பையில என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் உனக்கு பிடிச்சதுதான் சின்ன பொண்ணு, வாங்கிக்க. ஆபீஸ்க்கு போயிட்டு ராத்திரி வீட்டுக்கு வரும்போது வாசல்லே சத்தம் போட்டுட்டு வராதன்னு உங்ககிட்ட எத்தனை நேரம் சொல்லிருக்கோம்ல? இந்த சின்ன பொண்ணு முதல்ல வாங்கிக்க. இல்ல நான் கேட்டதுக்கு பதில சொல்லல. நீ சொல்லதெல்லாம் சரிதாம்மா. தினமும் நீ காலைல வேலைக்கு போகும்போதே சொல்லி அனுப்பி விடுவதான். ஆனா இன்னைக்கும் மறந்துட்டேன், அப்படிதானே? ஆமாம்மா, நீ வர நேரத்துக்குலாம் புள்ள தூங்குவான், அதனால சத்தம் போட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள வராதன்னு சொல்லுவ, அப்படிதானம்மா? ஆமல, பச்சை பிள்ளை இல்ல, நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது நீ பாட்டுக்கு சத்தம் போட்டுட்டு வரத கேட்டுட்டு அவன் அழுதாம்னா என்ன செய்ய? மன்னிச்சுக்கம்மா, இனி நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். மறக்காம இருக்கிறதுதான் உனக்கு நல்லது. இல்லன்னு வச்சுக்க, பிள்ளை அழுத உடனே தூக்கி அவன் கையில வந்துரும் பத்துக்க. அதுக்கப்புறம் நீ தான் அவனை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கணும். சொல்லிவிட்டேன் ஆமா. சரிம்மா சரிம்மா, இனி நான் சத்தம் போடாமையே வீட்டுக்குள்ள வாரேன். ஏங்க என்னங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க இதுல? சின்ன பொண்ணு, நீ காலையிலேயே கடைக்கு பட்டு எடுக்கணும்னு போயிட்ட, வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொன்னேன்ல. அப்புறம் அம்மா வேற பிள்ளைய ஒத்தையில் வச்சுக்கிட்டு சமையல்லாம் பண்ணதுக்கு சங்கடப்பட்டிருப்பா. அதனாலதான் ராத்திரி சாப்பிடறதுக்கு கொத்து பரோட்டா வாங்கிட்டு வந்த மத்துக்க. எங்க மரகதக்கா இப்பதாங்க எங்களுக்கு கொஞ்சம் இடியாப்பம் கொண்டு கொடுத்துட்டு போனாவோ, நானும் அத்தையும் சாப்பிட்டுட்டோங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு போயிடல. இனி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுவோம் சின்ன பொண்ணு. ஏன் மருமோள, நீ ரெண்டு இடியாப்பம் தானே தின்ன? உங்க மகன் வரட்டும், அவர் கூட சேர்ந்து நான் சாப்பிடுதேன்னு தானே சொன்னேன். உனக்கு பிடிக்குமேனு கொத்து பரோட்டா ஆசையா என் மகன் வாங்கிட்டு வந்திருக்கான். சாப்பிடு மருமோள. இது அது வந்து என்ன, மரகதம் கொடுத்தா இடியாப்பம் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்க, வேஸ்ட் ஆயிருமேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு வீணாவாது மருமோள. ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். நாளைக்கு காலைல சூடு பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கிடலாம். கொண்டா மருமோள, நான் தட்டுல போட்டு எடுத்துட்டு வரேன். இது நீங்க உட்காருங்க, நான் போய் தட்டுல வச்சு எடுத்துட்டு வரேன். ஐயோ, எங்க வீட்டுல மாமியார் மருமகள் இவ்வளவு ஒத்துமையா இருக்காவல, கண்கொள்ளா காட்சியெல்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி நானே கண்டிச்சு வச்சிடப்படாது. அதுக்கப்புறம் என் பாடுதான் திண்டாட்டமாயிரும். இதை கொண்டாங்கதே, நானே வச்சு எடுத்துட்டு வரேன். நீ உட்காரு மருமோள, நான் போய் வச்சு எடுத்துட்டு வரேன். இதே நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்கதே. காலையில இருந்து பிள்ளைய இவ்வளவு நேரம் வரைக்கும் நீங்க தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்கிய. அதுக்கு இது நானா இந்த வேலையை பார்க்கறதே. அப்புறம் பார்க்கப்பட்டவெல்லாம் எல்லாரும் என்ன நினைப்பாவோ, மாமியார் போட்டு கொடுமைப்படுத்தி வேலை வாங்குதவன்லாம் நினைப்பாவோ. நீ வேற மருமோள, பார்க்கப்பட்டவ என்ன நினைப்பாவோ, 4 பேர் என்ன நினைப்பாவோன்னு நினைச்சிட்டு இருந்தா வாழ்க்கையெல்லாம் வாழவே முடியாது. யாரு என்ன சொன்னா நமக்கு என்ன மருமோள? நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டோம்ல, அதுவே போதும். சும்மா அவ என்ன நினைப்பா, இவ என்ன நினைப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் வாழ்க்கையெல்லாம் ஒன்னும் சரியா இருக்காது. நீ உட்காரு மருமோள, நான் போய் எடுத்துட்டு வரேன் வச்சு. இதே நீங்க சொன்னா கேட்கவே மாட்டிய. வாங்க நம்ம 2 பேருமே போய் தட்டுல வச்சு எடுத்துட்டு வருவோம். அதுவும் சரிதான் மருமோள, வா போவோம். ஏமா, கொத்து பரோட்டா நீயும் சாப்பிடுமா? இல்ல, நான் ராத்திரி என்னைக்குல பரோட்டாவை தின்னேன். அதுவும் கொத்து பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். மணி இப்ப 8:30 மணிக்கு மேல ஆகுது. நான் எப்படிலாம் சாப்பிடுவேன்? நீயும் உன் பொண்டாட்டியும் சாப்பிடுங்க. நான் தான் இடியாப்பம் தின்னுட்டோம்ல. நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதா உனக்கு பிடிச்ச மசால் தோசை வாங்கிட்டு வந்திருக்கம்மா. சின்ன மக்கா சொல்லுதா, மசால் தோசையா? ஆமாமா, என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச கொத்து பரோட்டாவும் உனக்கு பிடிச்ச மசால் தோசையும் தாமா வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பேரும் தட்டுல வச்சு எடுத்துட்டு வாங்க, நம்ம 3 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். சரி மக்கா. பரவாயில்ல, என் மாப்பிள்ள எல்லாரையும் பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு குடும்பத்தை நல்லா நடத்துதாரு. ஏங்க இந்தாங்க கொத்து பரோட்டா. யாமக்கா, நீ சோபாலே உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதானே? வேண்டாம்மா, கீழே இப்படி உட்காந்து சாப்பிட்டதாமா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதுவும் சரிதான். சரி மக்களே, சாப்பிடுங்க. என் மகன் எனக்கு பிடிச்ச மாதிரி மசாலா தோசை வாங்கிட்டு வந்திருக்கானே, என்ன ருசியா இருக்கு. எதே என்ன மருமோள? எதே கொத்து பரோட்டா கொஞ்சம் மூலம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க தே. அட வேண்டாம் மருமோள, ராத்திரிக்கு எனக்கு பரோட்டாலாம் தின்ன செமிக்காது பத்தியா. உங்களை அவ்வளத்தையும் திங்க சொல்லதே, ஒரு வாய் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. பார்க்கவே அளவோட இருக்கு. கொத்து பரோட்டா நல்லதா இருக்கு மருமோள, நீ சாப்பிடு. எதே சொல்லுதங்களே, ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. சரி மருமோள, எடுத்து சாப்பிட்டு பாக்க. இந்தாங்க. நல்ல ருசியா இருக்கு மருமோள. எரிப்பு அதிகமா இல்லையே? ஆமாமா, ராத்திரி நேரமா இருக்கு பத்தியா, அதனால கொஞ்சம் எரிப்பை கொஞ்சம் குறையதாமா போட சொன்னேன். நல்லா இருக்கு மக்கா, சூடு ஆறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க, அப்பதானே நல்லா இருக்கும். சரிம்மா, நீயும் சாப்பிடுமா. சரி மக்கா, சாப்பிடுவேன். என்ன சின்ன பொண்ணு, ஒரே பாசமழையா இருக்கு. எங்க அம்மாவுக்கு சாப்பிட கொடுத்துலாம் நீ சாப்பிடுதிய? அட நீங்க வேறங்க, அவங்களுக்கும் கொத்து பரோட்டா திங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா ராத்திரி நேரமாச்ச வயிற்று கீத்த கலைக்கிற கூடாதுன்னு கொஞ்சம் பயந்து போய் இருப்போம் உங்க அம்மா. அவங்களுக்கு பிடிச்ச தோசையை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் நம்ம கிட்ட
கேட்கறது கொஞ்சம் சங்கடப்படுவாவுல்ல, அதனாலதான் சரி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க தேன்னு சொன்னேன். எங்க அம்மாவை பத்தி நான் புரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையே சின்ன பொண்ணு, நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. ஆமா, நீங்க பாட்டுக்கு ஆபீஸ்க்கு காலையில போயிட்டு ராத்திரி தான் வரியோ. இடப்பட்ட நேரத்துல எல்லாம் வீட்டுல இருக்கப்பட்டது நானும் எங்க மாமியா இருந்தேனே. சொல்ல போனா உங்களை விட உங்க அம்மாவை தான் நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். சரி இங்க அதெல்லாம் இருக்கட்டும். சுபாஷ் கிட்ட உங்களை பேச சொன்னேனே, பேசுனீங்களாங்க? ஆமா சின்ன பொண்ணு, எல்லாம் பேசிட்டேன். அவனும் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிட்டே தான் இருக்கான். அதான் நான் சொன்னதா ஏதோ 2-3 டயலாக் எல்லாம் நீ சொன்னியாம. ஆமாங்க, எல்லாம் நல்லதுக்கு தானே. பொண்ணு பாக்குது, பூ வைக்குது, பேசி முடிக்குது, அப்புறம் பட்டு எடுக்க போறது, நிச்சயம்லாம் கல்யாணம்னு சுபாஷ் களை கட்டுதான் போ. என்ன செய்யுங்க, நமக்கு தான் அந்த குடுப்பனை இல்ல. ஆமா, நாம தான் லவ் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதனால தான் நமக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடக்கல. அதுக்கு என்ன மக்கா, இப்ப நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா ஒத்துமையா நல்லா இருக்கேல்ல, அப்புறம் என்ன? நீ சொல்லதெல்லாம் சரிதாம்மா. இருந்தாலும் இப்ப என்னல, பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன், பூ வைக்கிற ஃபங்க்ஷன், அப்புறம் பட்டு எடுக்க போறது, நிச்சயம்னு உனக்கு மறுபடியும் முதல்ல இருந்தே வச்சிருவோமா? எம்மா என்னல சொன்ன உடனே அவ்வளவு சந்தோஷப்படுதா? ஃபங்க்ஷனை மறுபடியும் முதல்ல இருந்து வச்சாலும் பொண்ணு சின்ன பொண்ணுதான். எதே நல்ல காமெடி பண்ணிதே போங்க. பின்ன என்ன மருமோள, மறுபடியும் முதல்ல இருந்து ஃபங்க்ஷன் எல்லாம் வைக்கலாம்னு சொன்ன உடனே என் முகத்துல அப்படியே ஒரு சந்தோஷ கால தாண்டவம் ஆடுது. நான் உன்னை விட்டு கொடுத்து பேசிடுவேனா என்ன? ஏங்க, மறுபடியும் முதல்ல இருந்து எத்தனை ஃபங்க்ஷன் வச்சாலும் இந்த பிறவில நீங்க தான் எனக்கு புருஷே, நான் தான் உங்களுக்கு பொண்டாட்டி, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஏன் ஒரு விஷயத்த மட்டும் விட்டுட்ட? இவங்க தான் என் மாமியார், அத சொல்லலையா? ஆமா ஆமா, அத யாராலையும் மாத்த முடியாதுல. ஒரு கொத்து பரோட்டாவை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு குடும்ப விஷயத்த ஆரம்பம் முதல் அந்தம் வரைக்கும் பேசி முடிச்சிருவியே போலுக்க. சாப்பிடு சின்ன பொண்ணு. ஏம்மா நீயும் சாப்பிடு. ஏக்கா, நான் சொல்லத கொஞ்சம் கேளுக்கா. பிள்ளைகிட்ட நம்ம தாங்க எடுத்து சொல்லணும். தங்கராணி பேசாம இருந்துரு, இந்த பேச்சை இதோட நிப்பாட்டு. அவ மட்டும் காதுல கேட்டான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அப்புறம் 5 நீல அம்பரியா மாறிடுவா. ஏக்கா, அதான் நான் சொல்லுதம்ல, பிள்ளைகிட்ட நம்ம தான் எடுத்து சொல்லணும்னு. இங்க பாரு தங்கம், நான் எத்தனையோ நேரம் அவகிட்ட எடுத்து சொல்லியாச்சு. ஏக்கா, அவ வேண்டாம் தாங்க சொல்லுவா. ஆனா காலாகாலத்துல நம்ம தானே நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். நீ பேசுறது சரியே இல்ல. நீ இன்னைக்கு 5 கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறேன்னு நினைக்கேன். இந்த கல்யாண பேச்செல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் அவன் நான் மேல படிக்க போறேமான்னு சொல்லிக்கிட்டு காலேஜ்ல அப்ளிகேஷன் எல்லாம் போட்டிருக்கா. ஏக்கா, பிள்ளைக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தா படிக்கட்டும்க்கா. கல்யாணம் முடிச்சு வச்சோன்னு வச்சுக்கேன், அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல அவ எல்லாரும் சேர்ந்து படிக்க வைப்போம்ல பிள்ளைய. ஆமா ஆமா, படிக்க வைப்பாவோ, நீ பாத்தியாக்கும். ஏக்கா, நம்ம பிள்ளை படிக்கணும்னு சொன்னா அண்ணன் என்ன படிக்க வைக்க மாட்டேன்னா சொல்ல போறான்? மைனி முன்னாடி மாதிரி இருந்தா பரவாயில்ல, நம்ம பேச்ச எதுவுமே கேட்க மாட்டாவோ, சண்டைக்கு நிப்பாவோ. ஆனா அவங்க இப்பெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நம்ம எதுவும் சொல்லாட்டாலும் பிள்ளைக்கு விருப்பம் இருந்தா அவங்களே படிக்க வைப்பாவுல்லக்கா. ஆமா, தெரியாம தான் கேக்கேன். நீ என்ன திடீர்னு அண்ணே மைனின்னு பேசிட்டு இருக்கா? அவங்க நம்ம பிள்ளைய படிக்க வைப்பாவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் பேசுனது உனக்கு புரியலையாக்கும். இது கூடவா தெரியாம இருக்க? நம்ம அண்ணன் மாவன் இருக்கான்லக்கா, அவனுக்கு நம்ம 5 கட்டி கொடுக்கலாம்ல. நம்ம பிள்ளை நம்ம அண்ணன் வீட்டுக்கு மருமகளா போனா நமக்கு சந்தோஷம் தானக்கா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிள்ளை படிக்கணும்னு சொன்னா அண்ணனும் படிக்க வைப்பா, மைனியும் சேர்ந்து படிக்க வைப்பாவுல்லக்கா. கல்யாணத்துக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் ஆச்சு, படிக்கணும்னு ஆசைப்பட்டு அவ பாட்டுக்கு படிச்சுட்டு போறா. நம்ம பிள்ளை நம்ம அண்ணன் வீட்டுல நல்லா சந்தோஷமா பாதுகாப்பா இருப்பாள்லக்கா. என்ன பதிலே செல்லம் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கா? நல்ல வேலை உங்க அத்தா இல்ல. உங்க அத்தானுக்கு நம்ம அண்ணன் பையனுக்குலாம் மகளை கட்டி கொடுக்கறதுக்கு விருப்பமே இல்ல. நான் ஏற்கனவே உங்க அத்தாங்கிட்ட ஒரு நேரம் சொல்லி பார்த்தேன், என்ன ஏசியே பட்டாரு பத்துக்க. ஏன்க்கா, நம்ம அண்ணன் அவனுக்கு என்ன குறைச்சலு? நல்லா படிச்சிருக்கான், இப்போ கம்பெனில வேலை பார்த்து கை நிறைய சம்பளம் வாங்குதான். காணாத குறைக்கு அண்ணனுக்கு ஒத்திக்க ஒரு மவன் தான். அப்போ சொத்து பத்தி எல்லாமே நம்ம பிள்ளைக்கு தானே வரும். அத்தான் என்னத்துக்கு வேண்டாம்னு சொன்னாரு. சரி பேச்ச விடு, நம்ம நேராவதுல படுத்து தூங்குவோம். ஏக்கா, என்னக்கா ஒரு நல்ல விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், படுத்து தூங்குவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? நம்ம பிள்ளை வாழ்க்கையை பத்தி உனக்கு எந்த கவலையுமே இல்லையாக்கா? ஐயோ ஐயோ, இவகிட்ட நான் என்னத்த சொல்லுவேன்? அது எப்படி அத்தா நம்ம அண்ணன் மகனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு? அத்தா நாளை காலையில வந்துருவாங்கல்ல? ஆமா, நாளை காலைல ஒரு 10 மணிக்கான வருவாரு. சரி, அப்ப நானே அத்தான்ட்ட நேரடியே பேசிக்கிடுதேன். பேசுமா பேசு, யாரு வேண்டான்னா. அப்புறம் அவர் ஏதாவது ஒண்ணு ஏசனர் வச்சுக்க, என்கிட்ட வந்து சங்கடப்படக்கூடாது சொல்லிவிட்டேன். ஆமா சரி தங்கம், கட்டில் இருக்குல்ல, கட்டில் ஏறி படுத்துக்க. வேண்டாங்க்கா, நமக்கு இந்த கட்டில் எல்லாம் படுத்தா சரியா வராது. குறுக்கு வலிக்கும், முதுகு வலிக்கும். பேசாம இப்படி தரையில படுத்தாதாங்க்கா நல்ல தூக்கம் வரும். சரி, அப்ப பாயாவது பெட்ஷீட்டாவது எடுத்துட்டு வரட்டுமா? ஏன் ஒண்ணு வேண்டாம், ஏற்கனவே கார்பெட் மாதிரி விரிச்சு போட்டிருக்கேல்ல, அப்புறம் என்ன? ஏ ராணி, என்ன டப்புன்னு படுத்துட்ட? ஏக்கா, நான் படுக்கேன்னு சொல்லிட்டு தானே படுத்தேன். ஐயோ ஐயோ, நீயும் படுக்கா. ஏன் உனக்கு தூக்கம் வரலையோ? நானே படுக்கதாம போறேன். இல்லன்னா விடிய விடிய உட்காந்து கதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்ப. ஆமா, அப்படியே நீ மட்டும் எந்த கதையுமே பேச மாட்ட. ஆமா ராணி, நான் கேட்கவே மறந்துட்டேனே, உன் மாமியாரு அப்புறம் உன் குழந்தை முன்னாடிலாம் எப்படி இருக்காவோ? அவளாக்கா இருக்காவோ?
மாமியார் மருமோட நல்லா நடிச்சுக்கிட்டு தெரியாவக்கா. ஏன் நீ உன் பங்குக்கு நடிக்க வேண்டியதானே? போக்கா நீ வேற. நம்ம மனசுல இருக்கப்பட்டதை பட்டுன்னு வெளியே சொல்லுவோம், அதனாலயே பல பிரச்சனை. உனக்கு நடிக்க தெரிஞ்சால எனக்கு நடிக்க தெரிஞ்சிருக்கும். என்னத்த செய்ய, மனசுல இருக்கப்பட்டதை பட்டுன்னு வெளியே சொல்லியே நம்ம பழகிட்டோம். நமக்கு நடிக்க வரமாட்டேக்கா. ஏன் உன் குழந்தை பொண்டாட்டிக்கிட்ட எப்படி நடிக்கணும்னு கொஞ்சம் கேட்டு கத்துக்கிட வேண்டியதானே? ஆனா போக்கா தூர, அவ 2 பேரும் நடிப்பையே என்னால கண் கொண்டு காண முடியல. இதுல நான் வேற அவளோ கூட கிடந்து நடிக்கணுமாக்கும். என் குழந்தை பொண்டாட்டி எங்க மாமியாரை பத்தி அப்படி இப்படின்னு குத்தம் குறையா சொல்லி அடிச்சுக்கிட்டே இருப்பாக்கா. நானும் கியானத்தி கணக்க உட்காந்துக்கிட்டு அப்படியான்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் பத்துக்கா. ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆயிருக்காதுக்கா. ஏதோ சத்தம் கேட்கன்னு போய் பார்த்தா எங்க மாமியார் என் குழந்தை பொண்டாட்டியும் உட்காந்துக்கிட்டு நல்லா சிரிச்சு கதை பேசிக்கிட்டு இருப்பாவுக்கா. சரி காமெடியா ஏதோ 2 பேரும் பாடு பேசிக்கிட்டு இருக்காவல, சரி நம்மளும் போய் உட்காந்து என்னன்னு கேப்போன்னு போய் உட்காந்தேன்னு வச்சுக்க, அந்த ஆளு பேச்சு 2 பேரும் மாத்திடுவாவுக்கா. அந்தால என் மாமியாரி சொல்லுவா, ஏ சிந்து உங்க மொட்டை மாடியில துணியெல்லாம் காய போட்டிருக்கேன், அதையெல்லாம் போய் எடுத்துட்டு வா, நான் போய் கடையில பால் பாக்கெட் வாங்கிட்டு வரேன்ட்டு அவ பாட்டு கிளம்பி போயிருவாக்கா. அந்தால கேட்க வேண்டியதானே, இவ்வளவு நேரம் உட்காந்து பாடு பேசிக்கிட்டு இருந்தியால, நான் வந்த உடனே எதுக்கு பேச்ச நிப்பாட்டினேன்னு. எனக்கா கோவம் வரதாங்க செய்யும். இப்படி எல்லாம் கேட்கணும்னு தான் தோணும். ஒரு 2-3 நேரம் கேட்டு பார்த்தேன், அவள்கிட்ட சரியா பதில் வரல. அந்தால நம்ம என்னதுக்கு கேட்கணும்னு பேசாம இருந்துட்டேன் பத்துக்க. நடிப்பு உலக நடிப்பு. ஏ அப்பா எங்க வீட்டுலதான் இருக்கு நடிப்பு எல்லாம். நல்ல வேலைக்கா, அத்தான் ஒரே ஒரு பையங்கிறதுனால உனக்கு சம்மந்திகாரி பிரச்சனையும் இல்ல, குழந்தை முன்னாடி பிரச்சனையுமே உனக்கு எதுவுமே இல்ல. அத்தையும் உனக்கு நல்ல சப்போர்ட் தானே பண்ணுதாவோ. நீ எங்கேயாவது வெளியே போயிட்டேன்னா பிள்ளைகளை நல்லபடியா பாத்துக்கிட்டதாவோ. அப்புறம் என்ன உனக்கு? அவரவர் கஷ்டம் அவரவருக்கு தான் தெரியும். அஞ்சு சித்தியும் அம்மையும் நல்லா தூங்கிட்டாவோன்னு நினைக்கேன். இல்ல ஐசு, அவ 2 பேருமே தூங்கல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, 2 பேரும் நல்லா தூங்கிட்டாவோ. மணிதான் 10 மணிக்கிட்ட ஆக போகுதுல்ல. ஏக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேரும் பேசிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்டுச்சுல. ஆமா பூமாரி, அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்ப 2 பேரும் நல்லா அசந்து தூங்கிட்டாவோ. இப்ப நம்ம போனாதான் கரெக்டா இருக்கும். ஏக்கா இன்னொரு 5 நிமிஷம் வேணா வெயிட் பண்ணி பார்க்கலாமா? அட அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பூமாரி, 2 பேரும் நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காவோ. இப்ப போனாதான் கரெக்டா இருக்கும். ரெடி 1 2 3. ஏன் 3 பேருக்கு இப்ப என்ன விளையாட்டு? வாங்க மக்களே வந்து படுத்து தூங்குங்க. ஏ மக்களே எதுக்கு எல்லாரும் பெக்கன்னு முழிச்சிட்டு நிக்கிய? வாங்க வந்து படுங்க, நேராவது இல்ல. ஏம்மா நாங்க 3 பேரும் விளையாடலமா, நாங்க எல்லாருமா சேர்ந்து உங்க 2 பேரையும் பயமுறுத்தனம்மா. என்னடி சொல்லியா? எங்க 2 பேரையும் நீங்க 3 பேரும் சேர்ந்து பயமுறுத்துனீங்களா? ஆமா பெரியம்மா, பேன்னு சத்தம் போட்டோம்ல. மக்களே பூமாரி வாமக்கா பெரியம்மா கிட்ட வந்து பாடுவா. சித்தி நீங்க கூட பயப்படலையா? எதுக்கு மக்கா பயப்படணும்? வாங்க வந்து 3 பேரும் பாடுங்க, நேராவது இல்ல. விளையாட்டுக்கார பிள்ளைகளு ராத்திரி 10 மணிக்கு கடந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம் பாரு. நான் முதல்லயே உங்ககிட்ட சொன்னேன்லடி அவ 2 பேரும் தூங்கலன்னு. ஏக்கா நானும் உங்ககிட்ட சொன்னேன்லக்கா அவ 2 பேரும் இன்னும் தூங்கல, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போவோம்னே. இல்ல 2 பேரும் நல்லா அசந்து தான் தூங்கிக்கிட்டு இருந்தாவோ. அம்மா வேற கொரட்டை விடுத சத்தம் கேட்டுச்சுலடி. பேசாம இருடி, ஒன்னால இன்னைக்கு பிளானே வம்பா போச்சு. பூமாரி சொன்ன மாதிரி இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு வந்திருந்தோம்னா 2 பேரும் நல்லா அசந்து தூங்கி இருப்பாவோ. நம்ம பேன்னு சத்தம் மாட்டோனே 2 பேரும் பயந்து எந்திரிச்சு உட்கார்ந்திருப்பாவோ. இப்ப அம்மையும் சித்தி என்ன சொல்லுதாவோ பாத்தியா? நம்ம 3 பேரும் விளையாடிட்டு இருக்கோமா. இங்க பாரு அஞ்சு, சும்மா ஏன் மேலே பழிய போடாத பத்துக்க. ஏ மக்களே பகல்ல தான் சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு பார்த்தா இப்போ தூங்க போற நேரத்துலயுமா சண்டை போட்டுட்டு இருக்கிய? வாங்க வந்து பாடுங்க. சரிங்க சித்தி. ஏக்கா இன்னைக்கு நம்ம போட்ட பிளான் சொதப்பிட்டு, இனி நாளைக்கு வேற ஏதாவது பிளான் போட்டுக்கலாம், சரியா? சரி பூமாரி. பூமாரி நம்ம 2 பேரும் கட்டில படுப்போமா? அம்மையும் பெரியமையும் கீழே கணக்கா படுத்திருக்காவோ, நம்மளும் கீழே படுப்போம். பூமாரி நம்ம 2 பேரும் கட்டில படுப்போம், 5 வேணா கீழே படுக்கட்டு. ஏக்கா எங்க வீட்ல தினமும் கட்டில தாங்க படுக்கேன், நான் இன்னைக்கு கீழே படுத்துக்கிட்டு தாங்க. ஐசு நீ சரியான ஆளுதான் டி, கட்டில இடம் பிடிக்கியோ? ஏன் இடம் பிடிச்சா உனக்கு என்ன? ஏக்கா தயவு செஞ்சு 2 பேரும் சண்டை போடாதீக்கா, அப்புறம் நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் அடி வாங்குவோம். பூமாரி நீ சித்திக்கிட்ட அடி வாங்கிருக்கியா? ஆமா அடி வாங்கிருக்கேன், 9th படிக்கிற வரைக்கும் நல்ல அடி வாங்கிருக்கேன்க்கா. அப்படியே பூமாரி அதுக்கப்புறம் நீ சித்திக்கிட்ட அடியே வாங்கலையா? ஆமாக்கா 9th எக்ஸாம் முடிஞ்சு லீவு வரைக்கும் நான் எங்க அம்மா கிட்ட நிறைய அடி வாங்கிருக்கேன். ஆனா இப்ப அடியே வாங்கல. ஏன் தெரியுமா? இப்பதானே 10ஆம் கிளாஸ் ஆரம்பிச்சு 1 வாரம் ஆகுது. ஐயோ காமெடி. அப்ப பூமாரி 10ஆம் கிளாஸ்ல இனிதான் அடி வாங்க போற. ஆமாக்கா சத்தம் போடாம பேசாம இருக்கா. 10ஆம் கிளாஸ் இப்பதான் ஆரம்பிச்சு 1 வாரம் ஆகுது. ஏன்னா இன்னைக்கு எங்க அம்மா கையால எனக்கு அடி வாங்க வச்சிராதீக்கா. பூமாரி பேசாம நம்மளும் படுத்து தூங்குவோமா? நேராவது இல்ல. சரிக்கா எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ஆச்சி நீங்களுமா?
ஏடி உண்மைதான் டீ சொல்லுதோம். நீங்க பயமுறுத்தினதுல ஒண்ணு நாங்க பயப்படல. அப்புறம் எப்படி படுத்து கிடந்தவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு உட்கார்ந்து வாய ஆன பொளந்துட்டு உட்கார்ந்திருக்கிய? அது வந்துதே உங்க தலைக்கு பின்னாடி ரெண்டு பேய் இருக்குதே. அத பார்த்துதான் நாங்க ரெண்டு பேரும் பயந்துட்டோம். என்னது பேயா? ஆமாதே, உங்க தலைக்கு பின்னாடி ரெண்டு பேய் நிக்குதே. பேய் ஆச்சி. ஏக்கா இப்ப அத்ததாங்க உண்மையிலேயே பயந்துருக்காவோ? ஆச்சி ஆச்சி. ஆமா, அப்ப கடைசில நான் தான் பயந்துருக்கேன். ஐயோ, சின்ன பொண்ணக்கா வேற என் ஃபோன் நம்பரை வாங்கிட்டு போயிருக்காங்க. நாளைக்கு காலையில அவங்க கிட்ட கொடுக்கறேன்னு வேற சொல்லிருக்காங்களே. ஒருவேளை அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன பேச? பயமாலாம் இருக்கு. என்னமாக்கா பயமா இருக்கா? ஏமா அது அது வந்து இடி அப்பமே பயமா இருக்குன்னு சொன்னதுனால தானே கால்ல செருப்பு போட்டுட்டு தூங்குன்னு சொன்னேன். இப்பவும் பயமா இருக்கா? ஏம்மா ஏம்மா அதெல்லாம் ஒண்ணு பயம் இல்லம்மா. இடி இப்பதானே சொல்லிட்டு இருந்த பயமாலாம் இருக்குன்னு. வாரியில கொண்டு வந்து கட்டில் கிட்ட போடத்தாமக்கா. அவங்க கிட்ட போன்ல பேசுறதுக்கு தான் பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அம்மா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா. சொல்லுமக்கா, வாரியில எடுத்துட்டு வந்து கட்டில் கிட்ட போடதா? எம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. ஆமா, நீ அப்படிதான் சொல்லுவ. அப்புறம் நடு ராத்திரில கிடந்து இதே மாதிரி பயந்துட்டு கிடந்தேன்னு வச்சுக்கேன். அப்புறம் விடிய காலம்பற காய்ச்சல் வந்துரும். கொஞ்சம் இருந்துக்க, இப்ப வாரேன். ஏன் செல்வி எங்க எந்திரிச்சு போற? தூங்க வேண்டியதானே? எம்மா மலருக்கு பயமா இருக்கான். அப்ப அந்த வாரியில எடுத்துட்டு வந்து கட்டில் கிட்ட போடுமக்கா. வாரியில எடுக்கதாம போறேன். சரி மக்கா. மலரு பயப்படாம இருமக்கா. ஆச்சி முழிச்சுதானே இருக்கா. நான் போய் வாரியில எடுத்துட்டு வரேன்னா? எம்மா ஒண்ணு வேண்டாமா. அவ அப்படிதாமக்கா சொல்லுவா. நீ போய் வாரியில எடுத்துட்டு வா. சரிம்மா. ஐயோ, நான் எதுக்கு பயப்படுறேன்னு இவங்க கிட்ட நான் எப்படி சொல்ல? பயப்படாம இருமக்கா. அம்மா இப்ப வாரியில கொண்டுட்டு வருவா. கால் மாட்டுல போட்டோம்னா உனக்கு பயமே இருக்காது. நல்ல தூக்கம் வரும். என்ன ஆச்சி நீ வேற பேசாம இருமக்கா. உனக்கு ஒண்ணும் தெரியாது. மலரு கட்டில்கிட்ட வாரியில கொண்டு போட்டிருக்கமக்கா. இனி உனக்கு எந்த பயமும் வராது. என்ன நல்ல நிம்மதியா தூங்கு. சரிம்மா. ஏம்மா பிள்ளைக்கு பேசி முடிச்சு பூவெல்லாம் வச்சுட்டு போயிட்டாவ பத்தியா? அதுவும் இல்லாம நேத்திக்கு பட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிருந்து வேற சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆமாக்கா, நேத்திக்கு பட்டெல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு கருக்கல் தாண்டிட்டேன். அதனாலதான் பிள்ளைக்கு பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா போலுக்கு. இனி கருக்கல் நேரத்துல நான் வீட்டுக்கு வெளியே விடவே கூடாது இவளை. ஆமாக்கா, நானும் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இனி கருக்கல்ல பிள்ளைய வெளியவே விடக்கூடாது. ஐயோ ஐயோ, நாளைக்கு காலையிலேயே ஒருவேளை போன் பண்ணிருவாங்களோ? நேத்திக்கு துணி கடையில வச்சு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. நேர்ல பார்த்து சிரிக்கவும் இல்ல. போன்ல எப்படிதான் பேச போறனோ? ஐயோ பயமாலாம் இருக்கு. என்னமாக்கா வாரியில போட்டும் பயமா இருக்கா? நான் ஒருத்தி மைண்ட் வயசுல பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு சத்தமா பேசிட்டேன் உங்களுக்கு. ஏமா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. வாரியெல்லாம் போட்டிருக்கேல, எனக்கு இப்ப பயமெல்லாம் போச்சுன்னு சொன்னேன். நீ தூங்குமா. ஆச்சி நீயும் தூங்கு. அதான பார்த்தேன். மக்களே நீயும் தூங்கு. சரி ஆச்சி, நீயும் நல்லா தூங்கு. என்னதான் பேச போறடா. போன் நம்பரை சின்ன பொண்ணக்கா கிட்ட கொடுக்காமலே இருந்திருக்கலாம். அடியே நித்யா, உன்னை பத்தின நினைவுகள் எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த தீயில போட்டு எரிச்சிட்டேன் டி. இனிமேல் உன்னை நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டி. ச்சே, எவ்வளவு சுயநலவாதியா இருந்திருக்க. பணத்துக்காக என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்ட பத்தியா? அப்ப நீ என்ன உண்மையாவே லவ் பண்ணல. நான் தான் ஏமாந்தவங்கனக்க உன் பின்னாடியே தெரிஞ்சிருக்கேன். கடந்த 1.5 வருஷமா என் குடும்பத்தை கூட நான் சரியா பார்க்கல டி. எங்க அம்மாவும் அப்பாவும் எப்படி இருக்காங்க, ஒழுங்கா சாப்பிடுதாங்களா இல்லையான்னு நான் போன் பண்ணி கூட அதிகமா கேட்டது இல்ல டி. எனக்கு தேவைதான். எங்க அம்மாவையும் அப்பாவையும் நான் கவனிக்காம விட்டேன் பத்தியா? எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். இன்னையோட உன் சாப்டரே க்ளோஸ். இனி நாளில இருந்து எங்க அம்மாவும் அப்பாவும் நான் எப்படி சந்தோஷமா வாழணும்னு நினைக்காங்களோ அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் வாழ போறேன். இனி எந்த காலத்திலயும் என் மூஞ்சில கூட முழிச்சிடாத. சுபாசு, எப்பா வீட்டுல ஆளை காணலையான்னு தேடிட்டு வரேன். இங்க எமக்கா உட்காந்துக்கிட்டு இருக்கா? ஆமா, இது என்ன தீ எரிஞ்சிட்டு கிடக்கு? நிறைய குப்பை தாளெல்லாம் கிடக்க மாதிரி இருக்கு. எப்பா அது ஒண்ணு இல்லப்பா, இன்னைக்கு பூரா நல்ல மழை பெஞ்சது பத்தியா? ஒரே குளிரா இருந்துச்சு. அதான் சரி கொஞ்சம் தீ மூட்டி போட்டா கொஞ்சம் குளிர் காயலாமான்னு தான்ப்பா. நான் தான்ப்பா பேப்பர்லாம் போட்டு எரிச்சேன். மணி 10 மணிக்கு மேல ஆகுதுலாமக்கா. எவ்வளவு தாளை போட்டு எரிச்சாலும் குளிரதான் செய்யும். வீட்டுக்குள்ள வந்து படுவா. சரிப்பா, நீங்களும் வாங்கப்பா, நம்ம வீட்டுக்கு போவோம். சரிம்மாக்கா, வா போவோம். எப்பா ஏன் சுபாசு இப்ப கால் ஏன்பா நொண்டி நொண்டி நடந்து போறீங்க? அதுவா மக்கா, அது ஒண்ணு இல்ல, சும்மா கால் வலிதான். இன்னைக்கு நல்ல மழை பெஞ்சது பத்தியா? வயல்ல பூரா நிறைய தண்ணி கட்டி கிடந்து, அதான் போய் மம்முட்டி வச்சு மண்ணெல்லாம் தள்ளி விட்டு கிடந்த பத்தியா? அதான் ஒரே குறுக்கும் காலும் வலி. வேற ஒண்ணு இல்ல மக்கா, வா போவோம் வீட்டுக்கு. சே, எங்க அப்பா எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுதாங்க. இந்த நித்யாவே நினைச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா எங்க அப்பா படுத்த கஷ்டத்தை நான் பார்க்காம இருந்துட்டேன்.
இன்னைக்கு பெஞ்ச மழையில வீட்டு கூரையில வேற ஒரு சைடா ஒழுகிக்கிட்டே இருந்து வீட்டுக்குள்ள நம்ம அதையும் இவ்வளவு நாளா கவனிக்கவே இல்லை. எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன பத்தியே தானே இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் தான் அவங்கள பத்தி நினைக்காம விட்டுட்டேன். இனி இப்படி ஒழுகுற வீட்டுல எங்க அம்மாவும் அப்பாவும் இருக்கக்கூடாது. கையில கொஞ்சம் பணம் இருக்கு, அப்புறம் பேங்க்ல கொஞ்சம் லோன் போட்டு எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எப்படியாவது நான் புது வீடு கட்டி கொடுத்தே தீரணும். ஆமா, நான் இருக்கும்போது அவங்க 2 பேரும் இனிமேல் கஷ்டப்படவே கூடாது. எங்க அம்மாவையும் அப்பாவையும் நான் நல்லபடியா பாத்துக்கிடணும். நாளைக்கே பேங்குக்கு போய் லோனுக்கு அப்ளை பண்ணிட வேண்டியதுதான். நித்யா, குட் பை. சப்பாடா பல்ல தேய்ச்சிக்கிட்டு மூஞ்ச கழுவிட்டு வந்தாதான்ப்பா சுறுசுறுப்பா இருக்கு. ஆச்சிய மாதிரியே நல்லா கொரட்டை விட்டு தூங்குதானே. ஆமா மருமோளே, நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஐயோ எது எது அது வந்து என்ன மருமோளே, நீ ஒண்ணு அது வந்து போய் இல்ல ஒண்ணு சமாளிக்கண்டா. நீ கரெக்ட்டா தான சொன்ன. என் பேரு என்ன மாதிரியே இருக்கா, என்ன மாதிரியே கொரட்டை விட்டு தூங்குதா. அத பேரு நீ சொன்ன. எது அட என்ன மருமோளே, கண்ணை முழிச்சிட்டு உருட்டி பாத்துக்கிட்டு இருக்கா. ஒண்ணு சமாளிக்கண்டா, நீ உண்மை தான சொன்ன. நீ இப்படி கரெக்ட்டா சொன்னதுல எனக்கு பெருமைதான். ஏன்னா என் பேரு என்ன மாதிரி தான இருக்கான். எது சாரி தே, கொஞ்சம் நேராயிட்டு தே எந்திரிக்க. அதனால என்ன மருமோளே, தூக்கம் வந்தா தூங்க வேண்டியதா. இப்ப யாரு வந்து உன்கிட்ட என்னத்த கேட்க போறாவோ. இந்த மருமோளே, சூடா காப்பி குடி முதல்ல. எது நீங்க முதல்ல காப்பியா குடிங்க தே. நான் எனக்காக காப்பி வேணும், நான் அப்புறமா போட்டு குடிச்சுக்கிடுதேன். மருமோளே, நான் அப்பவே காப்பி எல்லாம் குடிச்சாச்சு. நீயே எந்திரிச்சதெல்லாம் லேட். இனி கொஞ்ச நேரம் கழிச்சு காப்பியை போட்டு குடிக்க போறியாக்கும். இந்த உனக்காக தான் காப்பியை போட்டு கொண்டு வந்தேன், வாங்கி குடி முதல்ல. என்ன சின்ன பொண்ணு, காலையில எந்திரிச்ச உடனே பல் தேய்ச்சிட்டு உடனே காப்பியை குடிச்சாதான் நல்லா சுறுசுறுப்பா இருக்கும்னு நீயே சொல்லுவாள்ல. அதான் எங்க அம்மா காப்பியை போட்டு ரெடியா கொண்டு வந்திருக்காள்ல, வாங்கி குடிக்க வேண்டியதானே. ஏங்க நீங்களும் ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, நேராவதுல்ல. எதே நான் காப்பி அப்புறமா குடிச்சுக்கிட்டு தான் தே. அவருக்கு வேற ஆபீஸ்க்கு நேரம் ஆகுதுல்ல. மாவு வேற நேத்திக்கு அரைச்சு வச்சிருந்தேன். இட்லி சுட்டு கொஞ்சம் சட்னி மட்டும் அரைச்சு கொடுத்துட்டு வந்துருந்தேன் தே. மருமோளே, என் மகன் சாப்பிட்டாச்சு. என்னதே சொல்லுதிய? ஆமா சின்ன பொண்ணு, அம்மா இட்லியை வச்சு தேங்காய் சட்னி அரைச்சு கொடுத்தா பாத்துக்க, நான் சாப்பிட்டாச்சு. எதே என்னதே நீங்க ஒத்தையில வேலை செஞ்சிருக்கிய? என்ன எழுப்பி இருக்கலாம்ல? அட நீ வேற மருமோளே, 2 குட்டும் இட்லியை வச்சு ஒரு தேங்காய் உடைச்சு சட்னி அரைச்சு வச்சிருக்கேன். இது என்ன பெரிய தலை போற வேலையா? சீக்கிரம் எழுப்பி இருக்கலாமேன்னு சொல்லிக்கிட்டு கிடக்கா. இப்ப நான் என்ன என் மகனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பிரியாணி அது இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன். இட்லியும் சட்னியும் தானே செஞ்சு கொடுத்துருக்கேன். எதே அதுக்கு இல்ல தே. நீ ஒண்ணும் சொல்லாண்டா, முதல்ல கையில வச்சிருக்க காப்பியை வாங்கி குடி மருமோளே, சூடு ஆறிட போகுது. எதே நீங்க காப்பி குடிச்சீங்களா? ஆமா மருமோளே, நாளை எந்திரிச்சு பல் தேய்ச்ச உடனே காப்பி எல்லாம் குடிச்சிட்டு தான் இட்லியை வச்சு சட்னியெல்லாம் அரைச்சு பார்த்துக்க. நீ முதல்ல காப்பியை வாங்கி குடி. சரிங்க தே. ஏங்க ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுவீங்களா? நான் காப்பியை குடிச்சுக்கிட்டு சட்டுன்னு ஒரு எலுமிச்சை சோறையாவது தக்காளி சோறாவது கிண்டி தரேங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு. ஓஹோ, நீ 10 நிமிஷத்துல எலுமிச்சை சோறு தக்காளி சோறுன்னு செஞ்சு தந்துருவியாக்கும். யாமல உன் பொண்டாட்டி அக்கறையா நம்ம புருஷனுக்கு செஞ்சு கொடுப்போமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு கிடக்கா. ஏமா, நான் இப்ப அவளை சாப்பாடு செஞ்சு கேட்டனாமா, 10 நிமிஷத்துல செஞ்சு தாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது அப்படிதான் சொல்லுவோம். எப்படி ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள சோத்தை வடிச்சு செஞ்சு தந்துருவாள்ல. ஏம்மா, நான் வாங்கிட்டே அப்பதான் என்ன சொன்னேன், நான் மத்தியானம் ஆபீஸ்லயே சாப்பிட்டுக்கிடுதுன்னு தானே சொன்னேன். இங்க பாரு சின்ன பண்ணு, நான் மத்தியானம் ஆபீஸ்லயே சாப்பிட்டுக்கிட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ முதல்ல காப்பியை குடிச்சுக்கிட்டு இட்லி சாப்பிடு என்ன. சரிங்க. சரிம்மா, அப்ப நான் ஆபீஸ்க்கு கிளம்புதேன்னா நேராவது. சரிமாக்கா, பார்த்து போயிட்டு வா. சின்ன பொண்ணு, இன்னைக்கு சாயங்காலம் ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் ஒண்ணு இருக்கு பாத்துக்க, அதனால நான் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் என்ன. சரிங்க பரவாயில்ல. அப்புறம் நேத்திக்கு மாதிரி கொத்து பரோட்டா அது இதுன்னு வாங்கிட்டு வந்துடாதீங்க. நேத்திக்கே மாவு அரைச்சது வீட்டுல இருக்கு, ராத்திரி தோசை சுட்டு சட்னி அரைச்சு சாப்பிட்டுக்கலாங்க. சரி சின்ன பொண்ணு. பாத்தியால என் மருமவ எவ்வளவு பொறுப்பா இருக்கான்னு. நீங்க 2 பேரும் இவ்வளவு பொறுப்பா இருக்கத பார்த்தாலே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரிமாக்கா, நீ ஆபீஸ்க்கு கிளம்பு என்ன. சரிம்மா, அப்ப நான் கிளம்புதேன். சின்ன பொண்ணு போயிட்டு வரேன்னா. சரிங்க போயிட்டு வாங்க. ஏப்பா எங்க மாமியார் கைவண்ணம் காப்பிலையும் தெரியுதா, என்ன டேஸ்டா இருக்கு. மருமவள, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் போன் அடிச்சுக்கிட்டே கிடந்து பத்துக்க. அதுல யாருதான் போன் பண்ணுதான்னு போய் பார்த்தா மரகதம் போட்டா வந்தது பத்துக்க. எது அது மரகதக்க நம்பர் அப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கனா, அதனாலதான் அவங்க போட்டோ வந்திருக்கும். அவங்க போன் பண்ணாங்களோ? ஆமா மருமவள, நான் எடுத்தலாம் ஒண்ணும் பேசல. நான் எடுத்து என்ன ஏதுன்னு கேட்டிருக்கலாம்ல. அதுக்கு இல்ல மருமவள, நீங்க உங்களுக்குள்ள 1008 விஷயம் பேசிக்கிடுவீங்க. இதுல நான் என்னத்த கேட்க போறேன். அது இல்லாம நான் இட்லி வேற அடுப்புல வச்சிருந்தேனா, அந்தால போன் எடுக்கல பத்துக்க.
இதே உங்களுக்கு தெரியாம நாங்க என்னத்தையே அப்படியே ரகசியமா பேசிட போறோம். அது நீங்க உங்களுக்குள்ள என்ன மாதிரி பேசிடுங்க மருமோளே, நான் தலையிடவே மாட்டேன். அது ஒண்ணு இல்லதே, நேத்துக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னோம்ல, கமலாக்கா மவனுக்கு நிச்சயம்லாம் வேண்டாம், ஒரேடியா கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னோம்லதே. அதைத்தான் மரகதக்கா நீ கமலாக்கா கிட்ட சொன்னியா என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணிருப்பாவோ. அதுவும் இல்லாம மலருக்கு பட்டெல்லாம் எடுத்துட்டு வந்த மாத்தியா, அவளுக்கு பிளவுஸ் எல்லாம் தைக்கணும்ல, அளவு பிளவுஸ் வேற வாங்கி கொண்டு வந்து கமலாக்கா கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி வச்சிருந்தேன் மரகதக்கா கிட்ட. அதான் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டியா என்ன ஏதுன்னு விசாரிக்கதான் ஃபோன் பண்ணிருப்பாவோ. அப்படியா? சரி சரி, அப்ப காப்பியை குடிச்சிட்டு 2 இட்லி தின்னுட்டு நீ கிளம்பு மருமோளே, உனக்கு நிறைய வேலை இருக்குல்ல. இதே நான் காப்பி இப்பதானே குடிக்கேன். பிள்ளை முதல்ல எந்திக்கட்டும், அவன் எந்திரிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு இட்லி எல்லாம் ஊட்டி விட்டுட்டு அப்புறமா நான் கிளம்புதான். ஒன்னும் அவசரம் இல்ல. என்ன மருமோளே அவசரம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடக்கா. சட்டை தைக்க கொடுத்தா ஒரே நாள்ல தச்சு தருவாவோ? எப்படி ஒரு வாரம் ஆக மாட்டான்? இப்போ நிறைய பேர் வேற சட்டை தான் தைக்க கொடுத்துருப்பாவோ, நம்ம அவசரத்துக்கு தச்சு வாங்க முடியுமா? பிள்ளைங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காம்ல, அவன் எப்படி இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சுதான் எந்திரிப்பான். அப்படியே அவன் எந்திரிச்சாலும் நான் அவனுக்கு இட்லி எல்லாம் ஊட்டிக்கிட்டேன், நீ முதல்ல கிளம்பு. இது நீங்க இப்படி எல்லாம் பேசாதே. எனக்கு நீங்க காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுத்ததே ஒரு மாதிரி இருக்கு. இதுல பிள்ளைய வேற நான் பாத்துக்கிட்டே, அவனுக்கு நானே சாப்பாடு ஊட்டிக்கிட்டே, நீ கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. அப்புறம் 4 பேரும் பார்க்கப்பட்டவங்களும் என்னதே நினைப்பாவோ. மாமியாரை போட்டு எல்லா வேலையும் வாங்கி கொடுமைப்படுத்தி கிடக்கா. இவ பாட்டுக்கு எல்லா வீட்லயும் போய் கதை பேசிக்கிட்டு அடுத்த வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான்னு நினைப்பாவோ. நீ வேற மருமோளே, 4 பேர் என்ன நினைப்பாவோ, பார்க்கப்பட்டவ என்ன நினைப்பா, பக்கத்து வீட்டுக்காரி என்ன நினைப்பான்னு நினைச்சிட்டு இருந்தா வச்சுக்க, நம்மளால வாழவே முடியாது. நான் அத அன்னைக்கே உன்கிட்ட சொன்னோம்ல, யாரு என்ன நினைச்சு நமக்கு என்ன ஆபத்து மருமோளே? அப்படி எல்லாம் நினைக்கப்பட்டவ ஐயோ பாவமேன்னு ஒரு மடக்கு காப்பி தண்ணி கூட நமக்கு தர மாட்டாவோ. அதுக்கு போட்டு அவ என்ன நினைப்பாவோ இவ என்ன நினைப்பாவோ எல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது மருமோளே. இப்ப நான் யாருக்கு இட்லி குடுக்கேன்னு சொன்னேன்? என் பேரனுக்கு தானே. இது காலையில எந்திரிச்சு இவ்வளவு வேலையும் பாத்திருக்கிய, இதுல பிள்ளைய வேற பாத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு சங்கடமா இருக்கும்ல. எத்தனை நேரம் சொன்னாலும் உனக்கு புரியவே மாட்டேங்குது மருமோளே. என் பேரனை பாத்துக்கிட்டதுல எனக்கு சந்தோஷம் தானே. என் பேரன் என்கிட்ட எவ்வளவு பாசமா இருக்கான், என்கிட்ட இருக்கான்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீ மாசமா இருக்கும்போதே நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? மருமோளே பிள்ளைய மட்டும் பெத்து கொடுத்துரு, பிள்ளைய நான் பாத்துக்கிட்டே, அப்படிதானே சொன்னேன் உன்கிட்ட. ஆமத்தே, அப்படிதான் சொன்னிய. இங்க பாரு மருமோளே, இந்த பரிமளம் சொன்னதான் செய்வா, செய்யப்பட்டதான் சொல்லுவா. நான் என் பேரனை நல்லபடியா பாத்துக்கிட்டேன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. என் காலத்துக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை பாத்துக்கிட போறதே நீதானே. எல்லா சுமையும் இப்பயே சுமக்காத மருமோளே. நீயும் உன் வாழ வேண்டிய காலத்துல நீயும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்ல. பிள்ளைய பாத்துக்கிட வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு, இந்த குடும்பத்தை சந்தோஷமா பாத்துக்கிட வேண்டிய பொறுப்பு உன் பொறுப்பு. சரிங்க தே. சப்பா, என் மாமியார் நல்லா தான் பேசுதாவோ. இதே கண்டினியூ பண்ணணுமே. சரி, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இதே நான் இப்பதானே காப்பியை குடிச்சேன், அதனால நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் தே. சரி மருமோளே, இட்லி ஹாட் பாக்ஸ்ல தான் வச்சிருக்கேன், ஒண்ணும் ஆறாது. நீ உனக்கு வயிறு பசிக்கும் போது வந்து சாப்பிட்டுக்க என்ன. அப்ப நீ முதல்ல மரகதை விட்டு கிளம்பு. சரிங்க தே. செல்லக்குட்டி, நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கே மக்கா. தூங்கு தூங்கு. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா பால் ஆத்தி தருவனா ஆச்சி, பாலை குடிச்சுக்கிட்டு அப்புறம் இட்லியும் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம பார்வதி ஆச்சி வீட்டுக்கு போவோம், சரியா? என் மருமக சொன்ன மாதிரி என் பேரண்டி என்ன மாதிரியே தான் கொரட்டை விடுதா. ஏக்கா, மரகதக்கா. அட வா சின்ன பொண்ணு, நானே உங்க வீட்டுக்கு தான் வரலாம்னு இருந்தேன், நீயே வந்துட்டியே. வீட்டுக்குள்ள வா சின்ன பொண்ணு. இப்படியே காத்தாட உட்காருவோம்க்கா. ஏக்கா, எனக்கு போன் பண்ணீங்களாமே? ஆமா சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போன் பண்ணேன் பாத்துக்க. சரி நீ எடுக்கலையா, அப்போ நேரா உங்க வீட்டுக்கு வரலாம்னு தான் நானும் கிளம்பி வந்தேன். நீயே வீட்டுக்கு வந்துட்ட. ஏக்கா, நேத்துக்கு கடையில பட்டெல்லாம் பார்த்து அலைஞ்சு திரிஞ்சு ஒரே சடவா இருந்து பத்தியாளா, வீட்டுல வந்து படுத்துதான் தாமசம். இன்னைக்கு காலையில 8 மணிக்கு தாங்க எந்திரிச்சிருக்கேன். ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு அப்படிதான் இருந்து பாத்துக்க. அடிச்சு போட்டாப்புல ஒரே தூக்கம். ஆனா காலையில 5 மணிக்கு தான் நமக்கு அலாரம் வச்ச மாதிரி முழிப்பு வந்துருதே. ஏக்கா, நீங்க காலையில எந்திரிச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடுலாம் ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்க எந்திரிப்பேன்லக்கா, அதே நேரத்துக்கு உங்களுக்கு தன்னால முழிப்பு வந்துருது. ஆமா சின்ன பொண்ணு, என்ன செய்ய. சரி கூட ஒரு 10 நிமிஷம் தூங்குவேன்னு நினைச்சா கூட தூக்கம் வராத. ஆமா சின்ன பொண்ணு, நேத்திக்கு நான் சொன்ன விஷயத்த நீ கமலா கிட்ட சொன்னியா? எனக்கு வர்றதுக்கு நேரம் இல்ல பத்துக்கா, இல்லன்னா நானே நேர்ல வந்து அவகிட்ட சொல்லிருப்பேன். ஏக்கா, நீங்க சொல்லி நான் சொல்லாம இருப்பேனாக்கா? கமலாக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்படியா? கமலா என்ன சொன்னா? என்ன சொல்லுவாக்கா? சந்தோஷத்துல கை கால் புரியாமலா இருந்தாவோ. அப்படியா? பரவாயில்லையே, நான் கூட ஏதாவது சொல்லுவான்ல நினைச்சேன். ஏக்கா, நம்ம கமலாக்காவை பத்தி நமக்கு தெரியாமலாக்கா இருக்கு.
பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு மருமக வந்து குத்து விளக்கு ஏத்தணும்ல கனவு கண்டுகிட்டு இருக்காவோ. அதான் பட்டெல்லாம் 2-3 பட்டு கூடதனக்கா எடுத்திருக்கிய. பேசாம நிச்சாமல என்னத்துக்கு நேரடியா கல்யாணத்தை வச்சிருவோம். முகூர்த்த நாள் வேற குறைய இருக்குன்னு சொன்ன உடனே சரி சின்ன பொண்ணு, நாளைக்கு காலையிலேயே நம்ம பக்கத்து ஒரு ஜோசியக்காரரை கூப்பிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம கல்யாணத்தையே வச்சிருவோம்னு சொல்லிட்டாவக்கா. செப்பாடா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு பத்துக்க. அதான் அன்னைக்கு பொண்ணு பார்க்க அன்னைக்கே பேசி முடிச்சாச்சு. தட்டு தாம்பாளம் எல்லாம் அன்னைக்கே மாத்திக்கிட்டாவல்ல, அப்புறம் என்ன, அதுவே நிச்சாமல முடிஞ்ச மாதிரி தானே. ஏக்கா, இந்த விஷயத்துல நீங்க ஒரு குடும்ப இஸ்திரி, அதுவும் பொறுப்பான குடும்ப இஸ்திரின்னு நிரூபிச்சிட்டியாக்கா. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லியா? ஆமாக்கா, இப்ப நிச்சாமலம்னா பொண்ணு வீட்லயும் செலவு இருக்கும், மாப்பிள்ளை வீட்லயும் செலவு இருக்கும், அப்புறம் கல்யாணத்துக்கு அதுக்கும் ஒரு செலவு இருக்கும். இப்ப செலவு எல்லாத்தையும் சுருக்கி போட்டேல. ஆமா சின்ன பொண்ணு, சும்மா செலவு பண்ணிட்டே கிடந்தா சரியா இருக்குமா? நம்ம கொஞ்சம் சிக்கனமா இருக்காண்டமா, அதத்தான் கமலாக்கும் சொன்னேன். எது எப்படியோ நல்லபடியா சந்தோஷமா கல்யாணம் நடந்தா சரிதான். இங்க கதை அடைச்சிட்டு கிளம்புதுன்னு சொல்லிட்டு இருந்தேல. ஆமா, உங்க தங்கச்சி வந்திருக்காவலாம? ஆமா சின்ன பொண்ணு, நம்ம நேத்து துணி கடைக்கு போயிருந்தோம் பத்தியா, அந்த நேரம் தான் சாயங்காலம் போல வந்திருக்கா பத்துக்க. ஏக்கா, நானும் தங்கராணி அக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுக்கா, பாக்கலாம்னு வந்தேன். அந்த அக்கா நேற்றுக்கு ராத்திரியே ஊருக்கு கிளம்பிட்டாவளோ? அட நீ வேற, அவ ஒண்ணு ஊருக்கு போல சின்ன பொண்ணு, இங்கதான் இருக்கா. ஏக்கா, வீட்டுல இருக்காவளா? வீட்டுல இல்ல சின்ன பொண்ணு, பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு நார்வேல் வரைக்கும் போயிருக்கா பத்துக்க. என்னக்கா சொல்லுதியா? பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நார்வேலுக்கு போயிருக்காவளா? அது இந்த பிள்ளைகளுவ பீஸா திங்கணும் பர்கர் திங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாவல்ல. நானும் இதை மாதிரி பொருள் எல்லாம் கடையில வாங்கி திங்க கூடாதுன்னு ஏசிக்கிட்டே இருப்பேன் பத்துக்க. இப்ப என் தங்கச்சி வந்த உடனே என் தங்கச்சிக்கு அதெல்லாம் செய்ய தெரியுமா? அந்த கடைக்கு கூட்டிட்டு போய் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கிட்டு வருவோம்னு பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கா. பரவாயில்லையே ஏக்கா, அப்போ உங்க தங்கச்சி இன்னைக்கு உங்க வீட்டை ஒரு மினி பேக்கரியா மாத்திருவோம் புழுக்க. நமக்கெல்லாம் இட்லி அவிச்சு சட்னி அரைக்கணும், அப்புறம் சோத்த பொங்கி மீன் கறி வைக்கணும், ஒரு பொரியலை வைக்கணும், இதுதான் தெரியும். ஆனா என் தங்கச்சி கேக்கு செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும்னு நல்ல இன்ட்ரெஸ்டா இருப்பா பத்துக்க. காணாத குறைக்கு யூடியூப்ல எல்லாம் நிறைய சமையல் வீடியோ வருது பத்தியா, அதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு தினுசா பலகாரம் எல்லாம் செய்வா பத்துக்க. ஏக்கா, பரவாயில்லையே, அப்ப தங்கராணி அக்காவுக்கு நிறைய திறமை இருக்க. நீ வேற சின்ன பொண்ணு, அவ சின்ன பிள்ளையிலே அப்படிதான். நான் வந்து எப்பவும் பார்த்தாலும் இட்லி தோசை சோறு குழம்புன்னு தின்னுட்டு இருப்பேன். அவ எப்பவும் வந்து இன்னொருக்கு தீனி ஸ்நாக்ஸ் பண்டம் பலகாரம் தான் தின்னுட்டு இருப்பா பத்துக்க. இப்ப அந்த பலகாரம் எல்லாம் செய்ய அவளே கத்துக்கிட்டு இருக்கா. நினைச்ச நேரம் செஞ்சு தின்னுக்கிடலாம் பத்தியா. அதுவும் சரிதான்க்கா, நடு ராத்திரில ஏதாவது திங்க தோணுச்சுன்னா உடனே செஞ்சு தின்னறலாம் பத்தியா, கடைக்கெல்லாம் ஒண்ணு அலையாண்டாம்ல. ஆமா, அதுவும் சரிதானே. ஏக்கா, உங்க வீட்டுக்கு நேத்தைக்கு உங்க தங்கச்சி வருகை தந்த மாதிரி எங்க வீட்டுக்கு என் சம்மந்திகாரி வருகை தந்திருக்காக்கா. யாரு, மீனாவா? ஆமாக்கா, அவ வந்திருக்கா. அவ உங்க வீட்டுக்கு வந்த தடமே இல்லையே. ஏக்கா, அவ வந்த வேகத்திலேயே திரும்பி போயிட்டாளாங்க்கா. எதற்கு சொல்லுத? புயல் வந்த வேகத்துல போன மாதிரில சொல்லிட்டு இருக்க. நீங்க சொன்ன மாதிரி புயல் வந்த வேகத்திலேயே திரும்பி போயிட்டுக்கா. எனக்கே அவ வந்த தடமே தெரியலக்கா. இதுதான்க்கா நடந்துச்சான். நான் வீட்டுக்கு போன உடனே எங்க மாமியார் தாங்க என்கிட்ட சொன்னாவோ. அப்ப எங்க மாமியார் தான் அங்க இருந்திருக்காவோ, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஏக்கா, நீங்களே நேத்து வந்த உடனே சடவுல தூங்கிட்டேன்னு சொல்லுதீங்க, அப்புறம் எப்படிக்கா உங்ககிட்ட சொல்லியிருப்பாவோ? ஆமா ஆமா, அதுவும் சரிதான். சரி, எப்படியோ உங்க மாமியார் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால வந்த புயல் அப்படியே திருப்பி அனுப்பிட்டாவோ. இல்லன்னா உங்க வீட்லயே கரையை கடந்திருக்குமே. சுபாஷே, மணி இப்ப 10 மணி ஆயிட்டாமக்கா. ஆமாம்மா, மணி இப்போ 10:05 ஆகுது. என்ன அம்மையும் அவனும் 9 மணி 10 மணி கிடக்கிய? யாத்தாடி சிரிச்சுக்கிட்டே தானே கேட்டேன். இவன் ஒரு தினுசா முழிக்கா. கல்யாண மாப்பிள்ள கொஞ்சமாவது சிரிச்ச முகமா இருக்கானா பாரா. அது வந்து கீதா, ஜோசிகார் அண்ணாச்சிக்கு நேத்தையே போன் பண்ணி சொன்னா, அவர் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு வீட்டுக்கு டான்னு வந்துருவேன்னு சொன்னார் பத்துக்க. அதான் என் மவன்ட்ட மணி 10 மணி ஆயிட்டான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது என்னக்கா நீங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிய? என்னத்தமா அப்படி ஆரம்பிச்சிட்டேன்? இக்க நேத்துக்கு எனக்கு நம்ம எல்லாருமா போய் நிச்சாமல பட்டெல்லாம் எடுத்துட்டு வந்தோம். நீங்க என்னடா இப்ப ஜோசிகாரர் வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன்னு சொல்லுதியா? சாதக பொருத்தம் ஜோடி பொருத்தம் எல்லாம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கியா? ஆனா நீ வேற. கீதா, அது வந்து அப்படியா? ஓஹோ, அப்ப அதுக்குதான் ஜோசிகாரர் அண்ணாச்சி வர சொல்லிருக்கீங்களோ? ஆமா கீதா. அம்மாடி கமலா. அண்ணாச்சி வாங்க வாங்க, சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டீங்களா? ஏக்கா 10 மணிக்கு வாரேன்னு சொல்லிட்டு 10:05க்கு வந்திருக்காருக்கா. 5 நிமிஷம் லேட்டு. பஸ் 5 நிமிஷம் லேட்டா வந்துச்சுமா, அதனாலதான் லேட்டா வந்துட்டேன். என்ன கமலா விசேஷம்? நாளைக்கு காலையில 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துருங்க அண்ணாச்சின்னு போன் பண்ணி சொன்னா. பாத்து எனக்கு அண்ணாச்சியா வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே வீட்டோட ஜாதகத்தை புட்டு புட்டு வச்சு விட்டாரு. என்னமா சொல்லியா? அண்ணாச்சி நல்ல விசேஷமானு கேட்டீல்ல, அதுக்குதான் சொல்லுவேன். என்ன கமலா, நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டக்கா? நின்னுகிட்டே இருக்கியே, உட்காருங்க அண்ணாச்சி. மக்கா சுபாஷே, அங்க வீட்டுக்குள்ள அலமாரியில உங்கள ஜாதகம் இருக்கும், போய் எடுத்துட்டு வாமக்கா. என்னது சுபாஷ் ஜாதகமா? என்ன அண்ணாச்சி எந்திரிச்சிட்டியா? உட்காருங்க, ஜாதகத்தை எடுத்துட்டு வர சொல்லுவேன். அண்ணாச்சி
வீட்டுக்கு வந்தவங்களுக்கு முதல்ல காப்பியை கொடுக்காம ஜாதகத்தை எடுத்துட்டு வர சொல்லுதாவளான்னு கோபத்துல எந்திரிச்சு நிக்கல. ஏன் கீதா இப்படி சொல்லியா? நான் என்ன அந்த அண்ணாச்சிக்கு காப்பி போட்டு கொடுக்காமலா இருக்க போறேன்? ஏக்கா அந்த அண்ணாச்சி வந்த உடனே உட்கார சொல்லி விருந்தோம்பல நீங்க ஆரம்பிக்கலக்கா, அதுக்குள்ள உங்க வேலையிலக்கா பாக்குறதுக்கு ஜாதகத்தை எடுத்துட்டு வான்னு சொல்லுதிய. அதனாலதான் அண்ணாச்சி கோபத்துல எந்திரிச்சு நின்னாலும் நின்று இருப்பாரு. அதுக்குதான் அப்படி கேட்டேன். ஐயோ ஐயோ, நமக்கு இன்னைக்கு நேரங்காலம் சரியில்லைன்னு நினைக்க. அண்ணாச்சி, why are you tension so much? Today is your great day. அட போமா, நீ வேற. கிரேட் டேயா, பெரிய கிரேட் டே. இன்னைக்கு என் கடைசி டே ஆயிரும்போலுக்குள்ள பயந்து போய் எந்திரிச்சு நிக்க. அண்ணாச்சி, why are you so afraid? Tell me your problem. I will change your ஜாதக கட்டம். அட போமா, நீ வேற. என் ஜாதகத்தையே இல்லாம ஆக்கிடுவான்னு பயந்து போய் நிக்க. யூ சேஞ்ச் மை ஜாதக கட்டமா? ஏதாடி, நான் வீட்டுக்குள்ள வரும்போதே இவன் நிக்கிறத நான் பார்த்திருந்தோம்னா அப்படியே யூ டர்ன் போட்டு திரும்பி வீட்டுக்கு ஓடியே போயிருப்பேன. அண்ணாச்சி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லதானே பேசிட்டு இருக்கியா? இப்போ என்ன திடீர்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியா? அண்ணாச்சி, உங்களுக்கு என்னதான் ஆச்சு அண்ணாச்சி? எம்மாடி, நேத்துக்கு போன பண்ணி நாளைக்கு காலையில 10 மணிக்கு வீட்டுக்கு டான்னு வந்துருங்க அண்ணாச்சின்னு சொன்னிய. எதுக்கு, என்ன காரணம்னு நீ என்கிட்ட சொன்னியாமா? இப்படி என் மவனுக்கு கல்யாணத்துக்காக ஜாதகத்தை பார்க்கணும் அண்ணாச்சின்னு நீ நேத்துக்கே போன்ல ஒரு வார்த்தை சொல்லி இருந்தேன்னா இப்ப நான் இந்த திசை பக்கமே தலைய வச்சிருக்க மாட்டேனம்மா. என்ன அண்ணாச்சி, ஏன் இப்படி சொல்லுதியா? எம்மாடி, நான் அந்த கையையும் காலையும் வச்சுக்கிட்டுதாம்மா ஊர் ஊரா போய் ஜாதகம் பார்த்து என் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு என் கை காலு வேண்டாமாமா. அதுவும் இல்லாம ஜாதகத்தை பார்க்கறதுக்கு என் 2 கண்ணு எனக்கு வேணும்லாமா. என்ன அண்ணாச்சி, நீங்க இப்படி சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? எம்மாடி கமலா, என்ன சொன்ன? சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கனா? நீ மறந்துடலாம், ஆனா என்னால மறக்க முடியாதுமா. அண்ணாச்சி, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? யாத்தாடி, உயிரோட வீட்டுக்கு போய் சேர்ந்துடணுமா? அண்ணாச்சி, உங்களுக்கு என்னதான் ஆச்சு அண்ணாச்சி? அதானே ஜாதகமே இன்னும் எடுத்து கொண்டு வந்து இவர் கையில கொடுக்கல, அதுக்குள்ள அவர் பாட்டுக்கு கிளம்பி போறாரு. அண்ணாச்சி, என்னாச்சு அண்ணாச்சி? எம்மாடி, என்ன குத்துயிரும் கொலை உயிருமா என்ன வீட்டுக்கு அனுப்பிடாதேம்மா. தயவு செஞ்சு நான் இருக்கப்பட்ட உயிரோட என் வீட்டுக்கு போய் சேர்ந்தம்மா. என்னதான் ஆச்சு இவருக்கு? கடைசியில இவருக்கு ஜாதகம் பார்க்க வேண்டிய நிலைமையை வச்சு விடுவாரு போலுக்க. அண்ணாச்சி, ஏப்பா சுபாஷ், நான் வீடு மாறி வந்துட்டேன்பா. நான் இங்க வரல, நான் போயிட்டு வரேன்னா. அண்ணாச்சி, நீங்க ஒண்ணு வீடெல்லாம் மாறி வரல, கரெக்ட்டா தான் வந்திருக்கீங்க. ஆமா அண்ணாச்சி, இது கமலாக்கா வீடு தான். கமலாக்கா தான் நேத்து உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னாவோ. கரெக்ட்டா தான் வந்திருக்கீங்க. எம்மாடி, உங்களுக்கெல்லாம் கோடி கும்பிடு. நான் புள்ள குட்டிக்காரம்மா, நான் வீட்டுக்கு போய் சேருது. ஐயோ, நல்லதானே இருந்தாரு இவரு. திடீர்னு என்னாச்சு? திடீர்னு ஒண்ணு ஆவலமா. நான் வீட்டுக்குள்ள வரும்போது உன் மவனை நான் பாக்கல. உன் மவனை பாத்திருந்தோம்னா அப்படியே பின்னாடி திரும்பி வீட்டுக்கு ஓடியே போயிருப்பேன். போன தடவை இதே மாதிரி தானமா என் மவனுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னா. அப்போ உன் மவன் என்ன சொன்னா? இன்னொரு நேரம் இந்த வீட்டு பக்கம் வந்திய உங்க கைய கால முறிச்சு போடுவேன், கண்ணு 2ஐயும் நோண்டி போடுவேன்னு சொன்னாம்லாமா. ஐயோ, அன்னைக்கு அவன் சொன்னதை இன்னைக்கு நினைச்சு பார்த்தாலே எனக்கு கையும் நடுக்குது, காலும் நடுக்குதுமா. நான் உயிரோட வீடு போய் சேருது. உங்களோட காமெடியா தான் இருக்கு. ஆமாமா, உங்க மவன் என் கையையும் காலையும் முறிப்பா, என் கண்ணையும் நோண்டுவா. அது உங்களுக்கு காமெடியா தான் இருக்கும். அண்ணாச்சி, நான் அப்படி சொல்லல. அது அவன் போன தடவை ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்ததுனால அவன் உங்களை பார்த்து அப்படி சொன்னான். ஆனா இப்ப அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏமா, நீ வேற. என் ஜாதகத்திலேயே எனக்கு இப்போ கண்டம்னு வேற இருக்கு. நானும் இந்த வயசுல நமக்கு என்னடா கண்டம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது எனக்கு உண்டான கண்டமே என் கண்ணு முன்னாடி நிக்குது. அண்ணாச்சி, எப்ப தம்பி இல்லப்பா, நான் இப்ப கிளம்பிடுறேன். அண்ணாச்சி, உங்களை போன் பண்ணி வர சொன்னதே அவன்தான். என்ன கமலா சொல்லியா? ஆமா அண்ணாச்சி, நான் தான் வர சொன்னேன். சுபாஷ், அண்ணாச்சி ஒண்ணும் பயப்படாதீங்க. அதெல்லாம் பழைய பிரச்சனை, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப என் மகனுக்கு பொண்ணு பார்த்து எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சாச்சு. என்னமா சொல்லியா? பொண்ணு பார்த்து பேசி முடிச்சாச்சா? ஆமா அண்ணாச்சி, பொண்ணு பார்த்து பேசி முடிச்சு தட்டு தாம்பாளம் எல்லாம் மாத்தி நேத்துக்கு நிச்சயம்ல பட்டெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. அப்படியா? சரி சந்தோஷம். அண்ணாச்சி, இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கப்போ உங்ககிட்ட கோபமா பேசணும்ல, அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அண்ணாச்சி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அட பரவாயில்ல சுபாஷ். அண்ணாச்சி, நான் வயசுக்காவது மரியாதை கொடுத்து பேசியிருந்திருக்கணும். ஆனா அப்ப நான் இருந்த சூழ்நிலையில. அட என்ன சுபாஷ், சூழ்நிலை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. நேரா போய் அண்ணாச்சி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு. ஐயோ, முடிச்சுக்கிட்டு இருக்கானே. கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுன்னு சொன்னது தப்பா போச்சா?
கீதாக்கா இந்த பக்கம் வாங்கலாம். சுபாஷ் இந்த பக்கம் வாங்கக்கா. சுபாஷ் என்ன போய் இது? அண்ணாச்சி நான் பண்ணதுக்கெல்லாம் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அண்ணாச்சி. என்ன ஒரு அடக்கு ஒடுக்கமான தன்மையான பையன் சுபாஷ். அதே மாதிரி பெரியவங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை கொடுக்க. நான் சொன்னத ஒரு பேச்சு கூட தட்டாம அண்ணாச்சி கால்ல விழுந்து போய் மன்னிப்பு கேட்கானே. அட எந்திரிமாக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் எதுவுமே நினைக்கல. இல்ல அண்ணாச்சி, நான் உங்களை தப்பா தான் பேசினேன், தயவு செஞ்சு மன்னிச்சிட்டேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்களா. அட என்ன மக்கா, நீ முதல்ல எந்திரி. தயவு செஞ்சு மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அண்ணாச்சி. அட என்ன அண்ணாச்சி, காசா பணமா, மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களா. அட மன்னிச்சிட்டேன் சுபாஷ், எந்திரி மக்கா. குடும்பம் குழந்தை குட்டியோட நல்லா இருப்பமக்கா, எந்திரி. சீரும் சிறப்புமா குடும்பத்தோட நல்லபடியா சந்தோஷமா வாழ்வமக்கா. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. இருக்கட்டும் மக்கா, உன் மனசு போல உன் எண்ணம் போல நீ நல்லபடியா வாழ்வமக்கா. என்ன கமலாக்கா, மகனை வாழ்த்துறத அப்படியே பெருமையா நின்னு பாத்துக்கிட்டே இருக்கேனா. போங்க சட்டுப்பட்டு போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. நல்ல நேரத்துல மகனுக்கு ஜாதகத்தெல்லாம் பார்க்கணும்ல. சரி கீதா. கீதாக்கா, மரகதத்தையே கொஞ்சம் கூட்டிட்டு வரீங்களா? அட ஆமாமக்கா, நானே சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இங்க நடந்த பேச்சு வார்த்தையில நான் மறந்தே போயிட்டேன் பாத்துக்க. ஏக்கா நீங்க ஒண்ணு சொல்லாண்டாங்க, நீங்க போய் அலமாரியில ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து அண்ணாச்சி கையில கொடுங்க. அண்ணாச்சி ஜாதகத்தை பிரிச்சு பாக்கிறதுக்கு முன்னாடி நான் மரகத காவையும் சின்ன பொண்ணையும் கையோட கூட்டிட்டு வந்துருந்தேன். சரிக்குதா, சீக்கிரமா போய் கூட்டிட்டு வா. என்ன சரிக்கா, மின்னல் மாதிரி போயிட்டு மின்னல் மாதிரி வந்துருவோம்ல. அண்ணாச்சி இனி என்னத்துக்கு பயம், நல்ல கம்பீரமா உட்காருங்க, ஜாதகத்தை பார்க்கணும். சரிம்மா.